அன்பரசி, இது எல்லாமே உனக்கு தான், எடுத்துக்க. ஐயோ, இவ்வளவா? எனக்கு எதுக்கு மேடம் இதெல்லாம்? மறுபடியும் மேடம். சாரி பாட்டி, இவ்ளோ நகை எனக்கு எதுக்கு பாட்டி? அனன்யாவுக்கும் இருக்கட்டும். அவளுக்கு செய்ய வேண்டியத நான் செய்யாமல விட போறேன். நீ என் பேத்தி, இந்த வீக்ல நடக்க போற முதல் விசேஷம். உன்னை சாதாரணமா அனுப்ப முடியுமா? என்னது, அன்பரசி போனை கட் பண்றா? சரி, திரும்ப கால் பண்ணி பாப்போம். யார் அன்பரசி? திரும்ப திரும்ப போன் வந்துட்டே இருக்கு, நீ கட் பண்ணிட்டே இருக்க. ஓ, விஸ்வாவா? குடு. என்ன அன்பரசி, ஏன் போனை கட் பண்ண? ஏன்னா நான் பக்கத்துல இருக்கேன்ல, அதான். ஐயோ பாட்டி, நீங்களா? சாரி, நான் அன்பரசி நினைச்சிட்டேன். பரவாயில்ல, எப்படியோ பிடிச்ச பிடியில உறுதியா இருந்து நினைச்சதை சாதிச்சிட்டீங்கல்ல. இதே போல நீங்க 2 பேரும் காலம் பூரா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுகிட்டு விட்டு கொடுத்து வாழணும். அப்பதான் 2 குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா பாட்டி, உங்க ஆசீர்வாதத்தால நாங்க நல்லா இருப்போம். ஏதாவது முக்கியமான விஷயமா? அது வந்து காலையில அன்பரசிய பியூட்டி பார்லர் கூட்டிட்டு போகணும்னு சுபா சொன்னா, அதான் நான் மார்னிங் வரேன், ரெடியா இருன்னு சொல்றதுக்கு கூப்பிட்டேன் பாட்டி. அப்படியா? அத நீ அவகிட்ட சொல்லிடு. சரிங்க பாட்டி, குடுக்கறேன். இந்தாம்மா. ஹலோ அன்பரசி, நீ ஒரு ரூம்ல கூட போய் பேசு, பரவாயில்ல. சொல்லுங்க சார், ஏதாவது முக்கியமான விஷயமா? ஏன், ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா தான் போன் பண்ணுமா? இனிமே நான் உனக்கு சும்மா சும்மா கால் பண்ணுவேன். நீ ஏன் எதுக்கு இதெல்லாம் கேட்காம என்கிட்ட பேசணும், ஓகே? ஏன்? ஹாய், இப்பதானே சொன்னேன். மேடம். என்ன மேடம், கொஞ்சம் வெளியில போகணும். வெளியிலனா எங்க? இல்ல, விஸ்வா சார் வந்திருக்காரு. அவர் எதுக்கு வந்திருக்காரு இப்போ? இல்ல மேடம், என்ன பியூட்டி பார்லருக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. ஏண்டி, பிளாட்ஃபார்ம் தானே நீ? நீ கெட்ட கேட்டுக்கு பியூட்டி பார்லர்லாம் தேவையா உனக்கு? 5 ரூபாய்க்கு மஞ்சள் வாங்குறதுக்கு கூட உனக்கு வக்கில்ல. ஊர்ல இருக்கும்போது சோப்பு தேய்ச்சி குளிச்சிருப்பல்ல, இப்ப என்னடானா பியூட்டி பார்லர்? இதெல்லாம் உனக்கு கேவலமா இல்ல? ஊர்ல ஒருவேளை சோத்துக்கு கூட வக்கு இல்லாம இருந்தவனி, இங்க வந்து நல்லா கொட்டிக்கிட்டு கொழுப்பெடுத்து அலையிற. ஆமா, யாருக்கடி பொண்ணு? நீ அவருக்கு பொண்ணா? இத சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? எவனோ ஏமாந்தவனுக்கு முந்தி விரிச்சவ உங்க அம்மா. பொண்ணு அவ கையில குடுத்துட்டு நல்லா தெளிவா உஷாரா உங்க அம்மாவை விட்டுட்டு எவ கூடயோ தப்பிச்ச பழிச்சோன்னு ஓடி போயிட்டான். அதான் இப்படி பணக்கார அப்பனா புடிச்சிடலான்னு இங்க வந்து ஓட்டிக்கிட்டு ஏன் உயிரை எடுத்துட்டு இருக்க? ஃப்ராட். பெத்தவ புத்தி தானே பொண்ணுக்கும் வரும். அதான் உங்க அம்மா உன் இஷ்டத்துக்கு உன்னை விட்டுருக்கா. நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தா நல்ல விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். கேவலம் பணத்துக்காக யாரும் அடுத்தவங்க வீட்டுல உக்காந்துகிட்டு வேஷம் போட மாட்டாங்கடி உன்ன மாதிரி. இப்போ அது பத்தாதுன்னு ஏன் பொண்ணு ஆசைப்படுற விஸ்வாவ நீ கட்டிக்கலான்னு பாக்குறல்ல? ஆனா சும்மா சொல்லக்கூடாதுடி, நீ பயங்கரமான காரியக்காரி தான்.
பொண்ண சொல்லி என்ன குத்தம்? பொண்ண பெத்தா பாத்தியா ஒருத்தி, அவளை சொல்லணும். ஆனா அவ மட்டும் என் கையில கெட்டச்சான்னு வச்சுக்கோ, ஏன் அப்படியே நார் நாரா கிழிச்சு தொங்க விட்டுருவேன். வர்றாளுங்க பாரு. இந்த மாதிரி பொழைக்கிறதுக்கு நீயும் உங்க அம்மாவும் வேற ஏதாவது வேலை பண்ணிட்டு போலாம். யாரு கண்டா அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஜாக்பாட் அடிச்சிருக்கோம் என்னவோ. அம்மாவும் பொண்ணும் அப்படியே செட்டில் ஆகி எல்லாத்தையும் கறந்துடலான்னு பிளான் பண்ணிட்டீங்களா? ஆனா ஒண்ணுடி, உன் அம்மா மட்டும் என் கையில கிடைச்சான்னு வச்சுக்கோ, அப்படியே. மேடம், சாரி ஆண்டி, அவங்க பேசினது கண்டிப்பா உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கும். என் உசுரே போயிடுச்சு தம்பி. நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி, நான் இருக்கேன். இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். தம்பி, எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க அன்பரசியை கூட்டிட்டு முன்னாடி போங்க, நான் வந்துடுறேன். ஆண்டி நீங்க எங்க போவீங்க? எங்கயாவது வழி தெரியாம போய் மாட்டிக்க போறீங்க. சொன்னா கேளுங்க, வேண்டாம் எங்க கூட வாங்க. இல்ல தம்பி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் சரியான இடத்துக்கு வந்துடுறேன். நீங்க போங்க. அன்பரசிக்கு ஏதாவது சந்தேகம் வந்துட போகுது. தம்பி நீங்க போங்க. அந்த பிச்சைக்காரிய பியூட்டி பார்லருக்கு விஸ்வாவே வந்து பிக்கப் பண்ணிட்டு போறாருன்னா, அப்போ பத்மா வீட்ல சீரியஸா எதுவுமே நடக்கலன்னு தானே அர்த்தம். ச்சே. இந்த அப்பா ஒரு வேலைக்கும் லாய்க்கு இல்ல. வழக்கம் போல இதுலயும் கோட்டை விட்டுருக்காரு. இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த ஏதாவது ஒரு ஐடியா பண்ணியே ஆகணும். நான் வேண்டாம் வேண்டான்னு ஒதுங்கி போறது உன்னை பார்த்து பயந்து இல்லடி. கோவத்துல நான் ஏதாவது செஞ்சு அது என் புள்ள எதிர்காலத்தை பாதிச்சிருமே தான் நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனா நீயும் அப்பனும் இவ குட்ட குட்ட குனீரான்னு குட்டிக்கிட்டே இருக்கீங்கல்ல. இங்க பாரு, என் மேல ஒரு அடி விழுந்துச்சு, அப்புறம் எங்க அப்பா உன்னை சும்மா விட மாட்டாரு, பாத்துக்கோ. அப்படியா? இப்ப நான் உன்னை அடிக்கிற அடியில உங்க அப்பா இனிமே என் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டா.
என்னம்மா விசேஷ வீட்டுல பூவெல்லாம் கொட்டி வச்சிருக்க? பூவெல்லாம் எடு. உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் பாரு இப்படி. சிவகாமி, ஒரு அப்பான்னு கூட பார்க்காம கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. இப்ப என்ன? அந்த கஸ்தூரி தப்பிச்சிட்டா. இன்னும் 24 மணி. அடச்சி வாய முடுங்க. நீங்க தான் கண்டுபிடிச்ச லட்சணத்தை நான் பார்த்தனே. நீங்க என்ன பண்றீங்க? அவளை கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, நேரா என் வீட்டுக்கு வாங்க. இதோ இப்பதான் என்ன சாட்டைய வச்சு அடி அடின்னு அடிச்சுட்டு போயிருக்கான். இதோ இந்த பக்கத்து ரோட்ல தான் அவ அலைஞ்சிட்டு இருப்பா. போய் புடிங்க போங்க. என்னம்மா சொல்ற? அவ வந்து உன்ன அடிச்சிட்டாளா? சிவகாமி, என்னால நம்பவே முடியலமா. நம்ப முடியலையா? வேணும்னா நான் ஒண்ணு பண்ணவா? வாட்ஸ்அப்ல அவ அடிச்சதால வந்த காயத்தெல்லாம் போட்டோ எடுத்து அனுப்பவா? நம்மள பார்த்தா ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தவ இன்னைக்கு இவ்வளவு தைரியமா என் பொண்ணு நீ உண்மையிலேயே கை வச்சிருக்கானா அவளை சும்மா விடக்கூடாதுமா. ஆமா, இப்பதான் கையில கிடைச்சவள விட்டுட்டீங்களே. இப்படி வாய் கிழிய பேசுறத தவிர உங்களுக்கு காரியத்துல ஒண்ணுமே கிடையாதுப்பா. அவ இன்னும் உங்களை வேஸ்ட் பீஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்கா. அதான் என் வீட்டுக்கே வந்து என்னையே அடிச்சிட்டு போற அளவுக்கு அவளுக்கு தைரியம் வந்திருக்கு. இத பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. அவளுக்கு நம்ம மேல பயம் விட்டு போயிடுச்சு. இனியும் நம்ம எதுவுமே பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என் இடத்துக்கு அவ வந்துருவா. அப்புறம் என்ன, நானும் என் பொண்ணும் நடுத்தருவுக்கு தான் வந்து நிக்கணும். இவ்ளோ தூரம் வந்துட்டால, அதையும் அவ பண்ணாம இருக்க போறதில்ல. பாருங்க, இத பாருங்க. இப்ப அவ ஏதோ அமைதியா வெளியில போயிருக்கானா, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குப்பா. இத பாருங்க, உங்களால முடிஞ்சா அவ வாயாலேயே அவ பொண்ணு எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேரையும் புடிச்சு அவங்க வாயில விஷத்தை ஊத்தி கொல்லுங்க. ஒருவேளை உங்களால அத பண்ண முடியலனா ஒண்ணு செய்யுங்க, அதே விஷத்தை எடுத்துட்டு வந்து ஏன் வாயில ஊத்துங்க. நான் ஒரே அடியா செத்து தொலை. சிவகாமி, சிவகாமி, சிவகாமி. சார், சார், சார். சாரி அன்பரசி, உன்னை இப்படி பார்த்ததும் அப்படியே நீ மறந்துட்டேன். சும்மா இருங்க சார். அப்படி இல்ல அன்பரசி, நீ நேச்சுரலாவே அழகுதான். அந்த அழகை என்ஹான்ஸ் பண்ற மாதிரி இப்ப ட்ரிம்மிங் க்ரூமிங் எல்லாம் பண்ணிருக்கியா, இன்னும் அழகாயிட்ட. இந்த நிச்சயதார்த்தங்கிறது லைஃப்ல ஒரு டைம் நடக்கிறது, அதுல நாம பெஸ்டா தெரிய வேண்டாமா? என்னமோ சார், எனக்கு முகத்துக்கு கடலை மாவும்
தலைக்கு பச்சை பயிரும் போட்டு குளிச்சுட்டு அம்மா சாம்பிராணி புகை போட்டு காய வச்சு விடுவாங்க. அது போதும் சார் எனக்கு. சரிங்க சார், இப்ப போலாமா? மெஹந்தி போடலையே, அதுக்குதான் அந்த ஆன்ட்டி நம்ம கூட வரேன்னு சொன்னாங்க. ஒண்ணு பண்ணு, நீ ஒரு நிமிஷம் கார்ல உட்காரு, நான் போன் பண்ணி கேக்குறேன். ஆன்ட்டி எங்க இருக்கீங்க? உங்களுக்காக தான் பியூட்டி பார்லர்ல வெயிட் பண்றோம். நீங்க வந்து அன்பரசிக்கு மருதாணி வச்சு விடணும்னு அவ ரொம்ப ஆசைப்படுறா ஆன்ட்டி. அவளுக்கு பிடிக்குமேன்னு எள்ளூருண்ட செஞ்சு எடுத்துட்டு வரலான்னு வீட்டுக்கு வந்தேன்ப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். அப்படியா? இங்க பக்கத்துல சிவன் பார்க்னு ஒரு பார்க் இருக்கு, நாங்க அங்க வெயிட் பண்றோம். நீங்க வீட்ல இருந்து மெயின் ரோடுக்கு வந்தீங்கன்னா பக்கம் தான். சரி தம்பி, வந்துடுறேன். இதுதான் நடந்துச்சு, போதுமா? அவன் லவ்வுக்காக என்னென்னமோ செய்யறான். என் வாழ்க்கையவே சொர்க்கமாக்க போற என் தேவ அன்பரசி, உன்னை பார்த்ததும் இவன் நமக்காகவே பிறந்தவன், இவளுக்காக என்ன வேணாலும் செய்யலாம், நம்ம கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இவளை நல்லபடியா பாத்துக்கணும்னு நம்ம ஃபர்ஸ்ட் மீட்லயே எனக்கு தோணுச்சு. உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு வார்த்தையால சொல்ல தெரியல அன்பரசி. வாழ்ந்து காட்டணும்னு தோணுது. உனக்கும் அப்படி தோணுச்சுன்னா இந்த ரோஸை வாங்கிட்டு ஐ லவ் யூன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, போதும். Will you please? சொல்லு அன்பரசி. தம்பி தம்பி, சரிம்மா, சாப்பிட்டது போதும். மருதாணி வச்சுக்கிறியா? கைய நீட்டுமா.
தெரியல. நீங்க என் கூட இருக்கும்போது எனக்கு என் அம்மாவே என் கூட இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க என் அம்மா மாதிரியே இருக்கிய. உங்க முகத்தை நான் பார்க்கலாமா? அது அது வந்து நான் ஏமா உங்க பொண்ணா இருந்தா காட்ட மாட்டீங்களா? ஐயோ கடவுளே, என் பொண்ணு என்ன பார்க்கணும்னு என்கிட்டயே கெஞ்சுறாளே, இது என்ன கொடுமை. ஆ, ஆ, அன்பரசி வரும்போதே சொன்னல அன்பரசி, அவங்க கலாச்சாரப்படி இந்த பொது வழியில யாருகிட்டயுமே முகத்தை காட்ட மாட்டாங்க அன்பரசி. இங்கதான் நம்மள தவிர வேற யாருமே இல்லையே சார். அன்பரசி, இது ஒரு பார்க்கு, இத்தனை பேர் அங்க இங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. தோ அங்க போறாங்க பாரு. எனக்காக எள்ளுருண்டை செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. அழகா மருதாணி எல்லாம் வச்சு விட்டுருக்காங்க. ஏய், அவங்க முகத்தை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? அதான் அன்பரசி நானும் சொல்றேன். ஹலோ, என்னம்மா அப்பா மேல இருந்த கோவம் எல்லாம் போயிடுச்சா? ஆ? நீங்க பண்ணி இருக்கிற காரியத்துக்கு உங்க மேல எனக்கு என்னைக்குமே கோபம் போகாது. என்ன பண்ணி தொலைக்கிறது? எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்லையே. அம்மா சிவகாமி, இத பாருமா, உனக்கு என் மேல இருக்கிற கோபம் நியாயமானதுதான். அத நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். ஆனா நடந்தது என் தப்புங்கிறத விட அந்த கஸ்தூரியோட நல்ல நேரம்னு சொல்றதுதான் சரி. இத பாரு சிவகாமி, இப்பவும் ஒண்ணு கெட்டு போல. அவளை நானும் நம்ம ஆளுங்களும் ராப்பகல சல்லட போட்டு தேடிட்டு இருக்கோம். கண்டிப்பா அவளை எப்படியும் பிடிச்சிடுவோம். அவ எங்க கையில கிடைச்சதும் அவ கைய கால கட்டி போட்டு முன்னாடி கொண்டு வரும். அப்ப என்ன செய்யணுமோ நீ செய். கிழிச்சிங்க. இனிமே உங்களை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. எனக்கு ஒரு 10 பேரை கொடுங்க, நானே அவங்கள வச்சு தேடிக்கிறேன். உனக்கு எதுக்குமா அந்த கஷ்டம்? நானே பாத்துக்கிறேம்மா. இல்லப்பா, இதுக்கு மேல சும்மா இருக்க முடியாது. நிலைமை கை மீறி போயிடுச்சு. இப்போ நான் உஷாரா இல்லாம இருந்தேன்னா அப்புறம் நானும் என் பொண்ணும் நடுத்தெருவுக்கு தான் வந்து நிக்கணும். அதனால நானே களத்துல இறங்கிட்டேன். நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீங்க செய்யுங்க. சரிம்மா, உடனே ஏற்பாடு பண்றேன். சின்ன வயசுல ஒரு நாள் நான் வாங்கி கொடுத்த பெண்ணை தொலைச்சிட்டு வந்து, அம்மா நீங்க வாங்கி கொடுத்த பெண்ணை நான் தொலைச்சிட்டேன், சாரி மனு வந்து என்கிட்ட சொன்னான். அவ அப்படி வந்து சொன்னது ரொம்ப இன்னசென்ட்டா கியூட்டா இருந்தது. அதே மாதிரி இப்ப உன் விஷயத்திலையும் சாரிமா, நான் அன்பரசிய தெரியாம லவ் பண்ணிட்டேன்னு வந்து சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன். பட் அது நடக்கல. Anyhow, I agree with Vishwa's choice. இந்தா, இத போட்டுக்கோ. எனக்கு எதுக்கு மேடம் இதெல்லாம்? நீ இனிமே வெறும் அன்பரசி இல்ல, பத்மாவதி வீட்டு மருமகள். இது எல்லாமே எங்க குடும்பத்தோட பாரம்பரிய நெக்லஸ். இது எல்லாமே உன்கிட்ட இருக்கிறதா சரியா இருக்கும். DNA ரிசல்ட் வந்ததும் பத்மா ஆண்டியும் இவ எங்க வீட்டு பொண்ணுதான்னு நம்பிட்டாங்க போல இருக்கு. அம்மா சொன்ன மாதிரி ரிசல்ட் மட்டும் மாறி இருந்தா என் நேரம் அந்த நெக்லஸ் ஏன் கழுத்துக்கு வந்திருக்கும். ஐயோ அம்மா, இப்படி சொதப்பிட்டியே. நாளைக்கு நாங்க எல்லாரும் எங்க குலதெய்வ கோயிலுக்கு போறோம். பொதுவா எங்க வீட்ல எந்த நல்ல காரியமும் நடக்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சுட்டு வர்றதுதான் வழக்கம். இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும்னு எங்க வீட்ல இருந்து வர புடவைய குளத்துல குளிச்சுட்டு
அந்த புடவைய கட்டிட்டு வந்து நீ பொங்கல் வைக்கணும். நாளைக்கு மார்னிங் போறோம், ரெடியாரு. சரி, நான் கிளம்புறேன். அத்தை, நான் உங்களை அப்படி கூப்பிடலாம்ல? இனிமே எங்க அம்மா காப்பாத்துவாங்க, என் தாத்தா பாத்து பாருன்னு இருந்தா நாம அந்த அன்பரசு கிட்ட மொத்தமா எல்லாத்தையும் தோத்துட்டு ஒண்ணு இல்லாம தான் நிக்கணும். இவளை என்ன பண்ணணும்னு நானே முடிவு பண்றேன். விஸ்வா, அன்பரசி மேல ரூம்ல இருக்கா. இதோ வர. அதோ வந்துட்டா. என்ன பத்மா, மாமியார் மருமகளும் ரொம்ப நேரம் தனியா பேசிட்டு வர்ற மாதிரி இருக்கு. அதுக்குள்ள மருமக கிட்ட ரகசியமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். நாங்க ஆக்சுவலா குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். அதுக்கு அன்பரசியையும் கூட்டிட்டு போலான்னு இருக்கோம். அதுக்கு உங்க பெர்மிஷன் வேணும். என்ன பத்மா, நீங்க எப்போ என்கேஜ்மெண்ட் பிக்ஸ் ஆச்சோ அப்பத்துல இருந்தே அவ உங்க வீட்டு பொண்ணு. இதுல ஏன் பர்மிஷனுக்கு எல்லாம் எந்த அவசியமும் இல்ல. நீங்க எப்ப வேணாலும் எங்க வேணாலும் அவளை கூட்டிட்டு போலாம். மேம், நீங்களும் சாரும் கூட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் வரணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா நிச்சயதார்த்த வேலையோட ஆபீஸோட ஆடிட்டிங் வேலையும் சேர்ந்துருச்சு. ஆமா மேடம், நிச்சயதார்த்த நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஆனா இன்னும் மண்டபத்துல ஒரு வேலை கூட ஆரம்பிக்கல. அதனால நாளையில இருந்து ஃபுல் ஸ்விங்ல வேலை பார்த்தாதான் நாம நினைச்சபடி நடக்கும். கல்யாணம், குழந்தை, காது குத்துன்னு அடுத்தடுத்து நிறைய ஃபங்க்ஷன் இருக்கே. அப்ப கண்டிப்பா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போலாம். இப்ப நீங்க அன்பரசி, மஞ்சு, அனன்யா 3 பேரையும் சேர்ந்து அழைச்சிட்டு போங்க. என் விஸ்வாவை உன் பக்கம் இழுத்தது மட்டும் இல்லாம உன் மேல வெறுப்புல இருந்த பத்மா ஆண்டியையும் உனக்கு சாதகமா மாத்திட்டல்ல. அவங்க காஸ்ட்லியான குடும்ப நகையெல்லாம் உனக்கு குடுக்கறாங்க. குலதெய்வ கோவில்ல பொங்கல் வைக்க போற உனக்கு அங்கேயே சமாதி கட்டுறேன்டே. சரிங்க மேம், நாங்க புறப்படுறோம். நான் கிளம்புறேம்மா. சரிங்க அத்தை. வரேன் பாட்டி, வரேன் uncle. போயிட்டு வாப்பா. நாளைக்கு பாப்போம். சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா பத்மா மேடமே தேடிக்கிட்டு வந்துருவாங்க. உங்க ரொமான்ஸ ஆஃப்டர் கோயில் வச்சுக்கலாம். கொஞ்சம் வரீங்களா? இந்த கோயில பாக்கும் போதே
இருக்கே. ஆமா மஞ்சு, ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். எங்க வீட்ல நடக்கிற எல்லா நல்ல காரியத்துக்கு முன்னாடியும் இங்க வந்து பூஜை பண்ணிட்டு தான் நாங்க எல்லாரும் போவோம். அதுக்கப்புறம் அந்த காரியம் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கும். ஆனா இன்னைக்கு அப்படிலாம் நடக்காது கௌசல்யா. நீங்க எல்லாம் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுற இந்த அன்பரசி இன்னும் கொஞ்ச நேரத்துல பாம்பு கொத்தி நூற தள்ளி சாக போறா. அதுக்கப்புறம் எப்படி நிச்சயதார்த்தம் நடக்கும்? பூஜை சாமான் பொங்க பானான்னு எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டோம் மேடம். சரி வசந்த், ஏதாவது தேவைன்னா டக்குன்னு எடுத்துட்டு வர மாதிரி காரை நிறுத்திக்கோப்பா. சரிம்மா. அக்கா, மேல கோபுரம் சூப்பரா இருக்கு. ஆமா. அட பத்மாமா, பத்மாமாவை பார்த்த பதட்டத்துல காலை இடறி மாலை உங்க கழுத்துல விழுந்துருச்சு. அம்மா இவங்க நான் போன்ல சொல்லியிருந்தேன்ல பூசாரி, என் பையன் விஸ்வா. இது அன்பரசி, அவனுக்கு நிச்சயம் பண்ண போற பொண்ணு. ஆண்டவனோட விளையாட்டை பாத்தீங்களா? அவனோட பூஜைக்காக வாங்கின மாலைய இவங்க கழுத்துக்கு கொடுத்து தன்னோட பரிபூர்ண ஆசி இவங்களுக்கு இருக்குன்னு நமக்கெல்லாம் உணர்த்திருக்கான். கௌசல்யா, பூஜை சாமான எல்லாம் எடுத்து பூசாரி கிட்ட கொடுமா. இந்தாங்க ஐயா. கொண்டாங்கம்மா. அம்மா, நான் இத அம்மன் பாதத்துல வச்சு பூஜைக்கு நான் எல்லா ஏற்பாடையும் பண்றேன். நீங்க முதல்ல கோயில் குளத்துல கிழக்க பார்த்து 3 தடவை முங்கி குளிச்சிட்டு சீக்கிரம் வந்துருங்கம்மா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொங்க வச்சிடலாம். அந்த கொரியன் கிளைண்ட் தானே? நானும் பசங்களும் குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த மீட்டிங்காக தான் சத்யமூர்த்தி சார் சென்னையிலேயே இருக்காரு. அவர் அந்த மீட்டிங்க்கு அங்க வந்துருவாரு. நீங்க அவர்கிட்ட இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க. சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். அன்பரசி, இந்த விறகெல்லாம் நல்லா காஞ்சிருக்கு. இத வச்சு அடுப்பு பத்த வச்சா அதிகமா புகை வராது. இது பச்சை விறகா இருந்தாதான் கண் எரியும். ஓஹோ, அங்க மேடம்க்கு கண் எரியும்னு நீ போய் விறகு பொறுக்கிட்டு வந்தியா? இதுக்கு பதிலு கேஸ் ஸ்டவ் கொண்டு வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல. இந்த ஐடியா எனக்கு முன்னாடியே தோணாம போயிடுச்சு. டேய், நம்ம கோவிலுக்கு பொங்க வைக்க வந்திருக்கோம்டா. பிக்னிக் ஒண்ணு வரல. அன்பரசிய ஓரமா உட்கார வச்சுட்டு எங்களெல்லாம் வேலை செய்ய சொல்வ போல இருக்கு. என்னம்மா, நான் சொன்ன மாதிரியே அந்த பொண்ணோட துணியை கொண்டு வந்துட்டீங்களா? என்னங்க, இது அந்த பொண்ணோட துணி தானே? ஏன் கேக்குறேன்னா, இவங்கிட்ட வாசம் பிடிக்க கொடுத்ததுக்கு அப்புறம் நானே நினைச்சாலும் மாத்த முடியாது. இல்ல, இது அவளோடதுதான். அப்படின்னா அந்த பொண்ணு எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் இவன் தேடி போய் கொத்தாம விட மாட்டான். அந்த பொண்ணோட விதி இன்னையோட முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ இந்த குளத்துல குளிக்கதான் வருவா. அங்க வச்சு உங்க பாம்ப கொத்த விடுங்க. அப்பதான் பாம்பு கொத்தி தண்ணியில விழுந்து மூச்சு திணறி அவ உயிர் சீக்கிரமா போகும். அந்த பொண்ணு குளத்துக்கு வந்த உடனே எனக்கு ஒரு போன் பண்ணுங்கம்மா. அதுக்கப்புறம் இவனுக்கு வாசம் காட்டி வெளியில திறந்து விடுறேன்.
சரி ஓகே, நீங்க யார் கண்ணிலையும் படாம பத்திரமா இருங்க, சரியா? சரிம்மா, சரி. வண்டியை நிறுத்து, வண்டியை நிறுத்து, வண்டியை நிறுத்து, நிறுத்து. எங்க நிறுத்த சொன்ன, எங்க வந்து நிறுத்துற? அங்க நிக்கிற அவ. மேடம், மெயின் ரோட்ல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு நிறுத்த சொன்னா பின்னாடி வரவங்க இடிச்சிட மாட்டாங்க மேடம்? ஏய், நாம என்ன மகாபலிபுரத்துக்கு டூரா போறோம்? வேகமா போய் இடிக்கிறதுக்கு ஸ்லோவா போய் தொலைய வேண்டியது தானே? சரி, வண்டியை திருப்பு, வண்டியை திருப்புங்கிற. ஓ, என்ன ஆச்சு? என்னன்னு தெரியல மேடம், ஸ்டார்ட் ஆக மாட்டேது. வண்டியில ஏதோ பிரச்சனை போல இருக்கு மேடம். பொண்ணையெல்லாம் வச்சுக்கிட்டு கண்ணுல மாட்டினவள கையில பிடிக்க முடியாம போயிடுச்சு. கண்டிப்பா இந்த ஏரியால தான் ஏதாவது தெருவுல இருப்பா. உடனே தேடினா புடிச்சிடலாம். ஏண்டா, நான் அவளை பாத்துட்டு இறங்கி ஓடுறேன்ல, நீங்களும் வந்து ஓடி புடிச்சிருக்க வேண்டியதுதானே? கூப்பிடவே இல்லையே மேடம். ஐயோ, இவனுங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு கார் தான் ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்றாருல்ல, வண்டியை தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம்ல. டிரைவர் கேட்கவே இல்லை மேடம். இப்பதான்டா தெரியுது ஏன் எங்க அப்பா எல்லாத்துலயும் தோத்துட்டு இருக்காருன்னு. உங்கள மாதிரி ஆளுங்களை கூட வச்சிருந்தா எப்படி அவரால் ஜெயிக்க முடியும்? ச்சே. யாரும் இல்லாம அன்பரசி இப்போ தனியா தான் இருக்கா. இதுதான் சரியான டைம். சொல்லுங்கம்மா. சரி, உங்க பாம்பை விட்டுட்டீங்களா? இதை விட போறமா? அந்த பொண்ணு குளத்துக்கு வந்துருச்சா? அவ குளத்துல இறங்கி குளிக்க போறா. இங்க பாருங்க, அவ கூட வேற யாருமே இல்ல. இதான் கரெக்டான டைம். பாம்பை சீக்கிரம் விடுங்க. சரிங்கம்மா. பாரு நாகராஜா, இந்த துணில இருக்கிற வாசத்தை நல்லா பிடிச்சுக்கோ. இந்த வாசத்துக்கு சொந்தக்கார பொண்ணு இங்கதான் இருக்கா. நான் உன்னை திறந்து விட்டதும் அந்த பொண்ணை தேடி போய் கொத்தணும். பத்மா, உன் மருமக கைராசிக்காரி தான். பொங்க பானை மேற்கே பொங்கிடுச்சு பாரு. சரி பத்மா, நான் வரேன். சரிம்மா. அன்பரசி,
சும்மா சும்மா எல்லாத்துக்கும் கடவுளை கூப்பிட வேண்டியதில்லை. சில சந்தோஷத்தை நாமளே ஏற்படுத்திக்கலாம். ஒரு வழியா நல்ல நேரம் முடியறதுக்குள்ளேயே பொங்கல் வச்சாச்சு. அகிலங்காக்கும் ஆதிசக்தியே, புதுசா வாழ்க்கையை தொடங்க போற இந்த பிள்ளைங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கொடுத்து ஒத்துமையா சந்தோஷமா வாழ வச்சு தீயது கெட்டது காத்து கருப்பு அண்டாம 100 வருஷம் நல்லா வாழ வைக்கினாத்தா. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நானும் எங்க அம்மாவும் தனியா தான் வளர்ந்து வந்தோம். நீ என்னை இப்படி ஒரு குடும்பத்துல வாழ வைக்க போறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷம் எனக்கு என்னைக்கும் நிலைச்சிருக்கணும். ஒவ்வொரு டைமும் நான் தான் அசிங்கப்பட்டு நிக்கிறேன். இப்ப பாத்தியா பாம்பையும் அசால்ட்டா எப்படி கிராஸ் பண்ணி போனான்னு? அந்த பொண்ணுக்கு கெட்ட நேரம் இருக்க போய்தான் இவன் மேல கூடைய போட்டு கவித்திருக்கு. இப்ப இவனுக்கு இன்னும் கோவம் அதிகமா இருக்கும். இப்ப அவனை திறந்து விட்டா அடுத்த நொடி அந்த பொண்ணுக்கு முன்னாடி போய் தான் நிப்பான். உருக்க யார் வந்தாலும் கொத்தாம விட மாட்டான். சரி சரி போய் திறந்து விடாத போ. இல்லங்க சார், அது ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல மேடம். நானே போய் டிராப் பண்ணிட்டு அப்புறம் மீட்டிங் போறேன். நீங்க கிளம்புங்க. சார் சார், அவங்கள வந்து வண்டியில ஏற சொல்லுங்க. நானே உங்க வீட்டுல விட்டுட்டு போறேன். உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையா மேடம்? அதெல்லாம் எதுவும் இல்ல சார், வர சொல்லுங்க. இவருக்கு வேலை இருக்குன்னு நம்மள அந்த கார்ல போக சொல்ல போறாரு போல இருக்கு. யாருக்கு பயந்து ஒளிஞ்சிருக்குமோ அவ கண்ணிலேயே பற்றுவோம் போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? தேங்க்ஸ் மேடம், நான் போய் கூட்டிட்டு வரேன். மல்லிகா, அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க கிட்ட நான் சொல்லிட்டேன். நீங்க அவங்க வண்டியில போங்க, வீட்டுல டிராப் பண்ணிடலாம். அது இப்படி மாயமா மறைஞ்ச மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த கஸ்தூரி சட்டுன்னு காணாம போயிட்டா. இவர் வேற வீட்டுல விடுங்க காட்டுல விடுங்கன்னு நடுவுல வந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காரு. சார், எதுக்கு சார் உங்களுக்கு வீண் சிரமம்? நீங்க போற வழியில என்ன இறக்கி விட்டுருங்க சார். நான் அப்படியே போயிடுறேன் சார். இல்ல மல்லிகா, நான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறேன். அங்கிருந்து நம்ம வீடு ரொம்ப தூரம். அவங்க நம்ம வீட்டு பக்கமா தான் போறாங்க. ஆபீஸ்ல இருந்தா கால் பண்றாங்க. நான் அர்ஜென்ட்டா போகணுன்றதுனால தான் அவங்க கூட போக சொன்னேன். நீங்க ஒன்னும் பயப்படாம போங்க. இவளும் இவ அப்பனும் சேர்ந்துதான் என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டாங்க. இப்ப என்னையும் என் பொண்ணையும் கொல்லணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க. இவ ஒரு கொலைகார பாவியாச்சே, என்ன செய்யறது? மல்லிகா, இவங்க நமக்கு சொந்தமாக போறவங்க. அன்பரசியோட சித்தி அவங்க. என்ன இவரு யாரையோ இவர் வீட்டுல கொண்டு போய் விட சொல்லிட்டு கார் கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்காரு. அப்படி அந்த கார்ல யார்தான் இருக்கா? சார், என்னாச்சு சார்? இவங்க எல்லாரும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. அவங்களை நீங்க சீக்கிரமா வர சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வராங்க வந்துருவாங்க. இப்போ ஒரு நிமிஷம் வாங்க மல்லிகா. ஐயோ, இந்த மனோகருக்கு வேற மேனர்ஸே தெரிய மாட்டேங்குது. நான் வரேன்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறமா நொயின்னு போன் பண்ணிக்கிட்டே இருக்கான் பாருங்க. மல்லிகா,
ஐயோ விஸ்வாவை பாம்பு கொத்திருச்சு. ஐயோ என்னாச்சு சார்? சார் என்னாச்சு? ஐயோ ஏன் விஸ்வா நீங்க குறுக்கல வந்தீங்க? காலை காட்டுங்க. மஞ்சு சார் விஸ்வா வலிக்குதா? சார் ஐயோ என்னாச்சு? விஸ்வா சார் பாம்பு கொத்திருச்சு. சார் 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 ஏந்திரீங்க சார். உடனே விஷம் தலைக்கேறமா பாத்துக்கணும். பாம்பு கொத்தினா கயிறு கட்டணும். கயிறு விஸ்வா சார் உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது சார். சார் இவ பாம்பு கொத்தி சாவான்னு பார்த்தா இதுல விஸ்வா வந்து மாட்டிக்கிட்டாரே. விஸ்வா அனன்யா இப்ப நீ உடனே போய் பத்மா மேடம் கிட்ட விஷயத்த சொல்லி உடனே இங்க கூட்டிட்டு வா. சீக்கிரம் விஸ்வா சார் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போகணும். நான் வேணா விஸ்வா கூட இருக்கேன். நீ போய் அவங்களை கூட்டிட்டு வா போ. ஏய் சார் உயிருக்கு ஆபத்து. அதான் சொல்றேன் போ. என்னது இது? பிரகாரத்தை சுத்தி வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது? அது கோவில சுத்தி நிறைய தெய்வங்கள்லாம் இருக்குல்ல அத்தை. அது ஒன்னொன்னா பார்த்து சாமி கும்பிட்டு வரணும்ல. அனன்யா இப்ப போறியா இல்லையா? ஐயோ சார் விஸ்வா சார் என்ன பாருங்க சார். பத்மா என்னாச்சு? பத்மா விஸ்வா எங்க? நம்ம விஸ்வாவை பாம்பு கடிச்சிருச்சுங்க. எப்படி பத்மா? அன்பரசி பாம்பு கடிக்க வந்திருக்கு. இவளை காப்பாத்த போய் பாம்பு நம்ம விஸ்வாவை கடிச்சிருச்சு. இந்த சம்பந்தம் பேச ஆரம்பிச்சதுல இருந்து பிரச்சனை மேல பிரச்சனை தாங்க. நான் வேண்டாம் வேண்டாம் எவ்வளவோ அடிச்சுக்கிட்டேன். யாராவது கேட்டீங்களா? அது என் பிள்ளைய இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்குன்னு பாருங்க. என்ன பத்மா, எந்த நேரத்துல என்ன பேசுற நீ? முடியலங்க. ஒருவேளை பாம்பு அன்பரசி கடிச்சிருந்தா அது ஓகேவா உனக்கு? என்ன பேச்சு பேசுற நீ? சரி விஸ்வா எங்க? அன்பரசி நீ அழாதம்மா. விஸ்வாக்கு ஒண்ணும் ஆகாது, பயப்படாத. பத்மா என்னாச்சு? பத்மா விஸ்வாவுக்கு வாங்க வாங்க. என்ன நடந்துச்சு?
இந்த நேரத்துல போறா? அன்பு அன்பு சொல்றத கேளு. நில்லு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அங்க ஹாஸ்பிட்டல்ல விஸ்வா சாருக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு இங்க வந்துட்ட. இப்ப என்ன பண்ண போற? விஸ்வா சார இந்த முருகன் தான் காப்பாத்தணும். அதுக்கு வேண்டுதலாம் மேல இருக்கிற முருக சன்னதி வரைக்கும் நான் மண்டையிட்டு போக போறேன். என்ன அன்பரசி பேசுற நீ? இந்த மலை மேல வெறுங்காலோட ஏறி போறதுக்கே ரொம்ப கஷ்டம். நீ என்னடானா முட்டி போட்டு போறேன்னு சொல்ற? விஸ்வா சாருக்கு ஒண்ணும் ஆகாத அன்பு. கண்டிப்பா நீ கும்பிடுற முருகன் காப்பாத்துவாரு அன்பு. விஸ்வா சாருக்கு ஒண்ணும் ஆக கூடாது மஞ்சு. அதுக்காக தான் இந்த வேண்டுதல். நான் கும்பிடுற முருகன் என் விஸ்வா சார நிச்சயம் காப்பாத்தி கொடுப்பாரு. இல்ல அன்பு, நீ செய்யறது சரியில்லை. இது பெரிய ரிஸ்க். அவரு உயிரை காப்பாத்துறேன்னு நீ உன் உயிரை பணிய வச்சுக்கிட்டு இருக்க. இப்போ என்கிட்ட அதுதானே இருக்கு. விஸ்வாசர காப்பாத்துறதுக்கு என் உயிரே போனாலும் நான் சந்தோஷமா சாவ மஞ்சு. அன்பு, நீ இப்படி பண்றது விஸ்வாசருக்கே பிடிக்காது அன்பு. ப்ளீஸ் அன்பு, சொன்னா கேளு. இல்ல மஞ்சு, நான் இந்த வேண்டுதல யாரு தடுத்தாலும் செஞ்சே தீருவேன். ஐயோ, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நீ என் பிள்ளை எந்திரிச்சு வந்துட மாட்டானான்னு இருக்குங்க. ஐயோ கடவுளே, எல்லாருக்கும் நல்லது நினைப்பான் என் பிள்ளை. இன்னைக்கு அவனுக்கு அந்த நிலைமை. ஐசியூல. ஐயோ பத்மா, ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருமா. விஸ்வாக்கு ஒண்ணும் ஆகாதுமா. டாக்டர் தான் டைம் கொடுத்திருக்காருல. அதுக்குள்ள நீ ஏமா நெகட்டிவா நினைக்கிற? ஆமா பத்மா, சத்தியமூர்த்தி சார் சொல்ற மாதிரி நம்ம நல்லதே நினைப்போம். கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். மேடம், என்னால முடியல மேடம். நான் அவன் அங்க தனியா விட்ட பாருங்க. அது ஏன் தப்பு? நான் அவன் கூடவே இருந்திருக்கணும் மேடம். இப்பதான் எனக்கு அதெல்லாம் தோணுது. நான் அவனை தனியா விட்டுருக்க கூடாதுங்க. மேடம், தயவு செஞ்சு மனசை தளர விடாதீங்க. நாம நம்புறது நிஜமாகணும்னா அதை நாம முழுமையா நம்பணும். இப்ப நாம எல்லாம் விஸ்வா எழுந்து வருவான்னோ அவனுக்கு எதுவும் ஆகாதன்னோ முதல்ல நாம நம்பணும். அது கண்டிப்பா நிஜமாகும். தைரியமா இருங்க. அழாதீங்க பத்மா, தைரியமா இருங்க. இந்த சனியம் பிடிச்ச பாம்பு கடிச்சதுதான் கடிச்சது. அந்த பட்டி காட்ட கடிச்சிருக்க கூடாது. தொல்லை ஒழிஞ்சதுன்னு நிம்மதியா இருந்திருக்கலாம். இப்படி விஸ்வாவை கடிச்சிருக்கேன். அனன்யா, இந்த மாதிரி நேரத்துலதான் சின்னதா செய்யற உதவி கூட பெருசா தெரியும். நீ போய் பத்மா கிட்ட ஆறுதலா 4 வார்த்தை பேசு. போ போ. ஓகே, போறேமா. என் பையன் நல்லா தனியா விட்டுருக்க கூடாது. அதனால அவனுக்கு இந்த நிலைமை. பத்மா ஆண்டி, அழாதீங்க ஆண்டி. நம்ம விஸ்வாக்கு எதுவுமே ஆகாது.
கோவில்ல அன்பரசி கூட விஸ்வாவை தனியா விட்டுருக்க கூடாது ஆண்டி. இப்ப பாத்தீங்களா, இவ எங்கேயோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு பாம்பை மிதிக்க போய்தான் அத விஸ்வா பார்த்துட்டு அவளை காப்பாத்தணும்னு போய் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆண்டி. ஆண்டி அழாதீங்க, ஐயோ அழாதீங்க ஆண்டி. நான் என் பையன் கூடவே இருந்திருக்க கூடாதா? நான் எதுக்கு அப்படி அனுப்புனேன்? விஸ்வா ஆண்டி ப்ளீஸ் அழாதீங்க ஆண்டி. நம்ம விஸ்வாக்கு எதுவும் எனக்கு கூட சந்தோஷமா வாழணும், அதான் என் ஆசை. என் கனவு உன்னை போக விட்டு நான் உன் பின்னால நிக்கணும். நீ ஜெயிக்கணும் அன்பரசி. வாழ்க்கையில நீ ஆசைப்பட்டதெல்லாம் ஜெயிக்கணும். சார் விட மாட்டேன் சார். நீங்க என்னோட விஸ்வாஸ் சார். உங்களை காப்பாத்தாம நான் விட மாட்டேன். அன்பரசி, நான் உன்கிட்ட ஹலோ ஹலோ மல்லிகாமா, சத்யமூர்த்தி சார் சொன்னாரு. விஸ்வா தம்பிக்கு இப்ப எப்படிமா இருக்கு? விஸ்வா இன்னும் அபாய கட்டத்துல தாமா இருக்கான். திடீர்னு பல்ஸ் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. அப்போ அன்பரசி போன் பண்ணி பேசினா. அவ குரல கேட்டதும் விஸ்வாக்கு பல்ஸ் கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு. ஆனா டாக்டர் இன்னும் 20 நிமிஷம் தான் டெட்லைன் கொடுத்திருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எங்களுக்குலாம் ரொம்ப பயமா இருக்குமா. இந்த சின்னஞ்சிறுசுகளை இந்த கடவுள் ஏந்தா இப்படி சோதிக்கிறானோ. இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கு? பாவம், அவ தன்னை காப்பாத்த போய் விஸ்வாக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப கவலைப்பட்டான். மலை மேல இருக்க முருகர் கோவிலுக்கு கீழே இருந்தே மண்டி போட்டு வரேன்னு வேண்டிக்கிட்டு அதை செஞ்சிட்டு இருக்காமா. விஸ்வா தம்பிக்கு எதுவும் ஆகாதுமா, கடவுள் கூட இருப்பாரு. அனன்யா, நீ சொன்னதுனாலதான் நான் அதை செஞ்சேன். சத்தியமா என்னால இதெல்லாம் பார்க்க முடியல. ஏய் சும்மா ரெடி. அவ எனக்கு பண்ணது மட்டும் நியாயமா? நீ என்னமோ பண்ணு, நான் போறேன். போ. நேர்த்தி கடனா பண்ற நேர்த்தி கடன். நீ ஒவ்வொரு படி ஏறி வரும்போதும் உன் முட்டியில இதே மாதிரி ஆணி ஏறி உன் உடம்புல இருக்கிற மொத்த ரத்தமும் வந்துடும். அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்து சாக போறடி.
அனன்யா, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? வா வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போய் அவங்களுக்கு நடக்க போற நிச்சயதார்த்தத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க சொல்றியா? எனக்கு எப்படியோ விஸ்வா கிடைக்க போறது கிடையாதுல்ல, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அனன்யா, நீ விரக்தியில பேசுற. நீ எந்த எல்லைக்கு போனாலும் நீயா தோல்வியை ஒத்துக்காத வரைக்கும் உனக்கு தோல்வியே கிடையாது. ஆமா, இதெல்லாம் மட்டும் நல்லா வாய்க்கிழிய பேசு, ஆனா எதையும் உருப்படியா மட்டும் பண்ணிடாத, சரியா? நடக்கும்டி, அதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அந்த ஒரிஜினல் பொண்ணையும் அவ அம்மாவையும் தேடி கண்டுபிடிச்சு இவ அவர் பொண்ணு இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன்டி. அதுக்குள்ள விஸ்வா அன்பரசி கல்யாணமே நடந்து முடிஞ்சிரும். அனன்யா, நீ கோவத்துல பேசிட்டு இருக்க. உனக்கு மேல எனக்கு கோவம் இருக்கு. ஆனா அந்த கோவத்தை நான் வார்த்தையில காட்ட மாட்டேன். அவங்க 2 பேரையும் புடிச்சு அவங்கள ஒரே அடியா கொன்னுட்டு இந்த சொத்துல இருந்து விஸ்வா வரைக்கும் உனக்கு சொந்தமாக்குறதுல காட்டுறேன் என் கோவத்தை. என் கோவத்தை எனக்கு எதுல யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும்டி. நீ பாத்துக்கிட்டே இரு, இவங்கெல்லாம் என்ன கதிக்கு ஆளாக போறாங்கன்னு. நீ வா அனன்யா. நாளைக்கு நடக்க போற செமஸ்டர் எக்ஸாமுக்கு சின்சியரா படிச்சிட்டு இருக்கா. நீ என்னடான்னா எக்ஸாம பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லாம இந்த நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ் கூட படத்துக்கு போறேன்னு சொல்ற. பாட்டி, அவ படிக்கிற நேரத்துல எல்லாம் சும்மா ஊர் சுத்திட்டு இருந்துட்டு லாஸ்ட் மினிட்ல படிக்கிற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கா. அவ உங்களை ஏமாத்துறதுக்காக டிராமா பண்ணிட்டு இருக்கா பாட்டி. யாரு? அவ டிராமா பண்றாளா? நிச்சயதார்த்த தேதி குறிச்ச அன்னைக்கு நைட்டு அவ என்கிட்ட வந்து என்ன கேட்ட தெரியுமா? பாட்டி, என்ன அன்பரசி? நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி செமஸ்டர் எக்ஸாம் வருது. சரி, இப்படி ஒரு காலேஜுக்கு வந்து படிக்கிற வாய்ப்பெல்லாம் என்ன போல பல பெண்களுக்கு இன்னும் எட்டாத தூரத்துல தான் இருக்கு. எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை நான் வீணடிச்சிடக் கூடாது பாட்டி. நான் நல்லா படிச்சு காலேஜ் டாப்பரா வரணும், அதுதான் என்னோட கனவும் பாட்டி. அதனால செமஸ்டருக்கு நான் படிக்கணும். இப்ப என்ன, இந்த நிச்சயதார்த்தத்தால உன் படிப்புக்கு எந்த இடைஞ்சலும் வந்துடக்கூடாது, அவ்வளவுதானே? ஆமா பாட்டி. இப்ப மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறமும் கூட நீ தொடர்ந்து படிக்கலாம். நான் பத்மா கிட்ட பேசி அதுக்கு உனக்கு பர்மிஷன் வாங்கி பாரு. பொண்ணால என் வளர்ப்பு சரியில்லைன்னு உங்க அப்பா என்னையும் திட்டுறாரு. இந்த வீட்ல நான் ஆசைப்பட்டதை செய்யறதுக்கு கூட எனக்கு ரைட்ஸ் இல்லாம போச்சுல்ல. ஒரே டென்ஷனா இருக்கே. சரி, ஓகே, அட்லீஸ்ட் மூவிக்கு போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்கலாம் தான் நினைச்சேன். அது பொறுக்கல அந்த பாட்டிக்கு. ஏய், சத்தம் போடாதடி. தப்பு பண்ணாலும் அது சாமர்த்தியமா யாருக்கும் தெரியாம சரியா பண்ணணும். அந்த கிழவிய பாத்துட்டல, போகாம ரிட்டர்ன் வந்திருக்க வேண்டியதானே? இல்ல அது கேட்டுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட குரூப் ஸ்டடி பண்ண போறேன்னு அட்லீஸ்ட் பொய்யாவது சொல்லிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு அப்படியே உண்மையை மட்டும் பேசுறவ மாதிரி படத்துக்கு போற நான் சொல்லுவேன். ஆமா, எனக்கு மட்டும் அப்படி பண்ணு இப்படி பண்ணு நல்லா அட்வைஸ் பண்ணு. நீ மட்டும் ஒழுங்கா எதையும் பண்ணிடாத, சரியா? சரி, அந்த அன்பரசிய வீட்டை விட்டு துரத்துறேன்னு சொல்லிட்டே தானே இருக்க. இப்ப வரைக்கும் என்ன பண்ணி கிழிச்ச? போற போக்க பார்த்தா அவ மேரேஜ் பண்ணி ஹனிமூனுக்கு கிளம்பி போயிடுவா. நான் பைத்தியம் புடிச்சு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக போறேன். ஏண்டி இந்த மாதிரி எல்லாம் பேசுற? ஏதோ 1-2 வாட்டி நம்ம போட்ட பிளான் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்குன்னு எல்லா நேரமும் அவளுக்கு சாதகமாவேவா இருக்கும்? இப்ப கூட நீயும் தான் பாம்பை விட்டு அவளை கொல்ல பார்த்த. என்ன ஆச்சு? அவ தப்பிக்கல. அதே மாதிரிதான் என்கிட்ட இருந்தும் 2 வாட்டி எஸ்கேப் ஆயிருக்கா. ஓ, அப்போ விஸ்வாக்கும் அவளுக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதும் இதே மாதிரி காரணம் சொல்லிட்டு இருக்க போறல்ல நீ? இப்ப நீ இருக்கிற சூழ்நிலையில நான் என்ன சொன்னாலும் உனக்கு நம்பிக்கை வரப்போறது இல்ல. ஆனா நீ நம்பினாலும் நம்பலனாலும் இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. அதையும் மீறி நடந்துச்சுன்னு வச்சுக்கோ. ஏன்
அந்த அன்பரசி உயிரோடவே இருக்க மாட்டா. அவளை நானே கொன்னு போட்டுருவேன். நான் என்ன பாட்டி திட்டினது கூட கஷ்டமா இல்லம்மா. என் பக்கத்துல கூட நிக்க முடியாத அவ கூட என்ன கம்பேர் பண்ணி பேசினாங்க பாத்தியா? அதுதான் என்னால தாங்க முடியலமா. காலேஜ் டாப்பரா வரணுமா அவளுக்கு? இருடி இரு, இந்த எக்ஸாம் நீ எப்படி எழுதுறேன்னு நானும் பாக்குறேன். எல்லாம் அந்த கஸ்தூரி கிடைக்கிற வரைக்கும் தான் அனன்யா. அவளை மட்டும் புடிச்சிட்டா நிலைமையே தலைகீழா மாறிடும். இத நான் இப்ப சொன்னா அது வெறும் வார்த்தையா போய் முடிஞ்சிரும். நான் நினைச்சது நடந்தே ஆகணும். நடத்தி காட்டுறேன். மா, என்ன ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? வழக்கம் போல எதுவும் புது திட்டம் போட்டிருக்கியா என்ன? ஆமா, ஆனா இப்போ உன்கிட்ட சொல்ல மாட்டேன். நேரம் வரும்போது சொல்றேன். தூங்கு. அந்த கஸ்தூரியையும் அவ பொண்ணையும் பிடிக்காத வரைக்கும் நாம நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியாதே. நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கைய மீறி போயிட்டு இருக்கு. விட்டுடாத சிவகாமி. இது வாழ்வா சாவா பிரச்சனை. இந்த நிச்சயத்தை நிறுத்தலன்னா நீ ஒண்ணும் இல்லாதவள் ஆயிடுவ. விட்டுடாத. ஹலோ. என்னம்மா, அந்த கஸ்தூரி எங்கன்னா உன் கண்ணுல பட்டாளா? ஆமா, என்ன வந்து புடிச்சுக்கோன்னு வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடுறா. அட ஏன்பா எரிச்சல கிளப்பிட்டு இருக்கீங்க? கையில கிடைச்சவளை தப்பிக்க விட்டுட்டு இப்ப வந்து கேள்வி வேற கேக்குறீங்க என்ன? நீங்க பண்ண தப்பால இப்ப நான் ரோடோட அவளை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். நான் என்னம்மா வேணும்னா பண்ண? நீ சொன்ன ஐடியாவை வச்சு அவளை பிடிக்கலான்னு பார்த்த. அவன் நம்மளை ஏமாத்தி எஸ்கேப் ஆயிட்டா. சொல்லுங்க மனோகர். ஓ அப்படியா? சரி, ஒரு 10 minutes நான் ஆபீஸ்க்கு வந்துடுறேன். சிவகாமி, எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் கிளம்புறேன். நீங்க நான் சொல்றது ஒரு 2 நிமிஷம் கேட்டீங்கன்னா. சிவகாமி ப்ளீஸ் ஸ்டாப். இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். ஏன் இவ்ளோ லேட் பண்றாங்க மல்லிகா? பத்மா மேடம் வேற போன் பண்றாங்க. இப்ப வெளியே போனா இந்த சண்டாளி கிட்ட மாட்டிக்குவோமே. ஹலோ மல்லிகா, வாங்க கிளம்பலாம். பில் போட்டீங்களா? மேடம், அது இன்னும் கொஞ்சம் கூட பொருள் வாங்க வேண்டியிருக்கு. அதான் மேடம் பார்த்து எடுத்துட்டு இருக்கேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, வாங்கின வரைக்கும் பில் போட்டுட்டு வாங்க. பேலன்ஸ் இருக்கிறத நான் போன்ல சொல்லி வீட்ல கொண்டு வந்து டெலிவரி பண்ண சொல்லிடுறேன். அது வந்து எனக்கு ஆபீஸ்க்கு கொஞ்சம் டைம் ஆகுது. நீங்க வந்தீங்கன்னா நான் உங்களை வீட்ல டிராப் பண்ணிட்டு அப்படியே ஆபீஸ்க்கு கிளம்பிடுவேன். அதான். இல்ல மேடம், நீங்க கிளம்புங்க. நான் இதுல இருக்கிற எல்லா சாமானையும் பார்த்து வாங்கிட்டு நான் ஆட்டோல வீட்டுக்கு போயிடுறேன் மேடம். அதெல்லாம் வேண்டாம் மல்லிகா, உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல். வாங்க, நான் டிராப் பண்றேன். அன்பர்சி, மஞ்சு. ஹாய் அன்பர்சி. ஹாய் மஞ்சு, எப்படி இருக்கீங்க? ஹாய் ராம். ஹாய். எப்படி இருக்க ராம்? நான் நல்லா இருக்கேன் அன்பர்சி. அப்புறம் நான் எல்லாம் கேள்விப்பட்டேன். அட்வான்ஸ் விஷஸ் ஃபார் யுவர் என்கேஜ்மெண்ட். சாருக்கும் சொன்னேன்னு சொல்லிடு. ஆஹா, என்ன அன்பர்சி புதுசா வெக்கம்லாம் படுற? அட நீ வேற ராம். அன்பரசியோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. அவ தூங்குறது சாப்பிடுறதுன்னு எதையுமே ஒழுங்கா பண்றது இல்ல. அப்பப்ப எதையோ நினைச்சு அவளா பேசுறா, அவளா சிரிக்கிறா. கேட்டா ஒண்ணும் இல்லன்னு மலுப்புறா. எல்லாத்துக்கும் விஸ்வாசார் தான் காரணம். எனக்கு தெரிஞ்சு எக்ஸாம் பேப்பர் ஃபுல்லா விஸ்வாசர் விஸ்வாசர்னு எழுதி வைக்க போறா. மஞ்சு, எனக்கு எப்பவும் புத்தியும் மனசும் வேற வேறதான்.
நான் படிச்சது என் புத்தியில இருக்கு. எந்த குழப்பமும் இல்லாம நான் எக்ஸாம் எழுதுவேன். சரியா சொன்ன அன்பரசி. இந்த மாதிரி எமோஷனை பிரிச்சு பாக்குற எபிலிட்டி எல்லாருக்கும் இல்லாம போய் தான் பல பேர் லைஃப்ல தோத்து போறாங்க. ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். நீ எக்ஸாம்க்கு நல்லா படிச்சிட்டியா? எங்க படிச்சுக்கிட்டே பார்ட் டைம் ஜாபா தான் ஃபுட் டெலிவரிக்கு போனேன். 4 ஆர்டர் சேர்த்து பார்த்தா இன்சென்டிவ், 8 ஆர்டர் சேர்த்து பார்த்தா அலவன்ஸ்னு படிக்கவே நேரம் இல்ல. ஃபுல் டைமும் அதுலயே போயிடுச்சு. அட ராம், நீ ஒண்ணும் கவலைப்படாத. நல்லா படிச்சு பாஸ் பண்ணி டிகிரியை கம்ப்ளீட் பண்ணா மட்டும் போதும். நம்ம பக்கத்துல இருக்காங்களே மேடம், அவங்க ரெக்கமெண்டேஷன்ல அவங்க கம்பெனிலேயே ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும். மேடம், எங்களெல்லாம் மறந்துடாதீங்க. மேடம் மேடம் என்னையும் மறந்துடாதீங்க மேடம். என்ன 2 பேரும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்றீங்களா? இப்ப வேணா கிண்டல் மாதிரி தெரியலாம். ஃபியூச்சர்ல நீ ரொம்ப பெரிய இடத்துல இருக்க போற. அதுக்கான தகுதி எல்லாம் உன்கிட்ட இருக்கு. வா போலாம். டேய், நான் உனக்கு அனுப்புன லொகேஷனுக்கு சரிங்க, சீக்கிரம். அண்ணா சொல்லுங்கண்ணே. டேய், நாங்க கிளம்பிட்டோம். இன்னொரு 1/2 ஹவர்ல அங்க இருப்போம். அதுக்குள்ள அவளை மிஸ் பண்ணிடாத. கண்ணை மேய்க்காம அவளை பார்த்துட்டே இரு. ஒருவேளை அவ கடையை விட்டு வெளியே போனாலும் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே எனக்கு போன் பண்ணு. டேய், திரும்பவும் சொல்றேன், உஷாரா இரு. சரிண்ணே, நீங்க வாங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த தடவை அவ நம்ம கிட்ட இருந்து மிஸ் ஆகவே மாட்டான். நீ டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸ்டா இருமா. கண்டிப்பா தூக்கிடலாம். தூக்கியே ஆகணும். இல்ல நான் நடு தெருவுக்கு வந்துருவேன். அங்க வீட்ல ஒருத்தி இருக்கா, அவருக்கு பொண்ணுங்கிற பேர்ல அவளுக்கு விஸ்வாவுக்கு நிச்சயம் பண்ணி கல்யாண தேதி வேற குறிக்க போறாங்களாம். இதையெல்லாம் அனன்யா வேற பாத்துட்டு நீ சும்மாவே இருக்கியேன்னு என்னதான் திட்டிட்டு இருக்கா. இந்த நிச்சயதார்த்தம் நடக்காதுன்னு அவளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கேன்பா. அந்த கஸ்தூரிய புடிச்சு அவ மூலமா அவளோட பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவ கதைய நான் முடிச்சாதான் பிரச்சனை எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும். அவளை கை குழந்தையோட அடிச்சு வரட்டாம அன்னைக்கு அவளை போட்டு தள்ளி இருந்தா இன்னைக்கு இவ்வளவு சிக்கல் இருந்திருக்காது. சரி விடு, இப்பதான் மாட்டிக்கிட்டால. உங்களுக்கு போன் பண்ணதுக்கு அப்புறம் கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திக்கிட்டு கடைக்கு வெளியில தானே நின்ன. அவ அது வரைக்கும் வெளியிலே போலன. அதுவும் இல்லாம அவ என்ன பார்த்தா தானே எஸ்கேப் ஆகுறதுக்கு. அப்படின்னா அவ உள்ளதான் இருக்கணும்பா. அவளை இங்க வச்சு தூக்கணும்னு வச்சுக்கோங்க, கத்தி கூப்பாடு போடுவா. அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். முதல்ல அவ வெளியில வரட்டும், அப்புறம் அவளை ஃபாலோ பண்ணி தனியா இருக்கும்போது அவளை தூக்கிடலாம். அட ஏமா நீ வேற, அவளை கடைக்குள்ளேயே வச்சு நம்ம பசங்களை விட்டு தூக்கிட்டு வர சொல்ற. யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏய், அவளை போய் தூக்கிட்டு வாங்க. சரி, வாடா. எங்கடா அவளை காணோம்? டேய், இங்க தான்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளை பார்த்தேன். ஷோ, சரி பில் கவுண்டர்ல கேட்போம் வா. சார், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லேடி சாரி கட்டிட்டு நின்னுட்டு இருந்தாங்கல்ல, அவங்க எங்க? யாரு? நிறைய பொருளுங்கெல்லாம் வாங்கிட்டு பில் போட வந்தாங்களே. நீங்க யார சொல்றீங்க? ஆள் பாக்குறதுக்கு சகப்பா ஒரு 40-45 வயசு இருக்கும். ஓ, அவங்களா? அவங்க அப்பவே போயிட்டாங்களே. அண்ணா உன்னை கொல்ல போறாரு. வெள்ள சவாய் மேடம் வர இருக்காங்க. இதை நீயே போய் சொல்லு. போ போ. போடா. இதோ வந்துட்டானுங்கம்மா. அவ கடைக்குள்ளதான் இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன உள்ள இருக்கான்னு நினைக்கிறீங்களா? இல்லம்மா, உள்ளதான் இருப்பான்னு சொல்ல வந்தேன். என்ன கடைக்குள்ள கூட்டமா இருக்கா? அதனால வெளியில வந்ததும் தூக்கலான்னு வந்துட்டீங்களா? அண்ணா, கடையில யாருமே இல்லைண்ண. யாருமே இல்லையா? அப்புறம் ஏன்டா தூக்கிட்டு வராம கைய வீசிட்டு வந்துட்டு இருக்கீங்க? அது வந்துண்ண, நம்ம தேடி போன அந்த கஸ்தூரியும் உள்ள இல்லைண்ண. என்ன மல்லிகா,
திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்க போல. கார்டுல ஸ்வைப் பண்ண மெசேஜ் வந்திருக்கு. நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்களா மல்லிகா? இல்ல மேடம், இப்பதான் இங்க இருந்து கிளம்ப போறேன். அப்புறம் லிஸ்ட்ல இருந்தது எல்லாமே ஒண்ணு கூட விடாம வாங்கிட்டேன் மேடம். அப்புறம் பொருள் எல்லாம் அவங்களே வீட்ல டெலிவரி பண்றேன்னு சொல்லிட்டாங்க. ஓ வெரி குட். சரி, நீங்க சேஃபா வீட்டுக்கு போங்க. நான் மீட்டிங்க முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். சரிங்க மேடம். அந்த சிவகாமியும் ராஜவேலுவும் எப்படியோ நாம இங்க இருக்கிறத மோப்பம் புடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஏதோ கடவுள் புண்ணியத்துல இன்னைக்கு தப்பிச்சிட்டோம். நிச்சயதார்த்தம் நடக்கிற வரைக்கும் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இனிமே வெளியே வரும்போது கவனமா இருக்கலாம். ஹலோ, சொல்லு அன்பு. அம்மா, செமஸ்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதிட்டு இப்பதான் வெளியே வரேன். உனக்கு இன்னைக்கு பரீட்சைன்னு விஸ்வா தம்பி சொல்லிச்சுமா. கல்யாணம் ஏற்பாடு ஆயிடுச்சு. இனி எதுக்கு படிச்சுக்கிட்டேன்னு நம்ம ஊர் பொண்ணுங்க பண்ற தப்ப நீயும் பண்ணிடுவியோன்னு பயந்துட்டு இருந்த. இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சிருக்க. நான் படிப்ப போய் எப்படிமா விடுவேன்? நான் ஸ்டடீஸ்ல காலேஜ் டாப்பரா வரணும். அதை விட ஸ்போர்ட்ஸ்லயும் ப்ரூவ் பண்ணணும். அது ரெண்டுமே என்னோட கனவுமா. அத போய் நான் எப்படிமா விடுவேன்? என் பொண்ணு இப்படிதான் இருக்கணும்னு நான் நினைச்சேன். எனக்கு வாழ்க்கையில கிடைக்காத சந்தோஷம் எல்லாம் உனக்கு 2 மடங்கா கிடைக்கணும். அதுக்கு எப்பவுமே உன் முருகன் உனக்கு துணையா இருப்பாமா. அம்மா, அம்மா இப்ப எங்கம்மா இருக்க? உன் நிச்சயதார்த்தத்துக்காக சாமான்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேம்மா. சரிம்மா, பார்த்து பத்திரமா போ. பேசிட்டியா? இவர் எதுக்கு போன் பண்றாரு? ஹலோ, வீட்டுல நிச்சயதார்த்தம் நடக்க போது உங்களோட வீட்டுல எல்லாமே எங்க போன? அது ஏய், எங்க நீ போயிருந்தாலும் அடுத்த ஹாஃப் அன் ஹவர்ல நீ வீட்டுல இருக்க. ஏன், என்னாச்சு? நானும் அம்மாவும் நிச்சயதார்த்த மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு அப்படியே வெளியில ஒரு முக்கியமான மீட்டிங்க அட்டென்ட் பண்ண போயிட்டு இருக்கோம். அன்பரசியும் அனன்யாவும் காலேஜுக்கு போயிட்டாங்க. நீ வேற வீட்டுல இல்லைன்னா எப்படி? இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயதார்த்தத்துக்கு அன்பரசிக்கு கொடுக்க வேண்டிய சீர்வரிசை எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. நீ உடனே வீட்டுக்கு போய் அதெல்லாம் ரிசீவ் பண்ணி வை, புரியுதா? ஆமா, என் பொண்ணுக்கு நடக்க வேண்டிய நிச்சயதார்த்தம் வேற எவ்வளவுக்கும் நடக்குது. அதுக்கு நான் விழுந்து விழுந்து வேலை பார்க்கணுமா? என்ன பேச்சே காணோம்? எந்த வேலையும் செய்யலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீ வீட்லயாச்சும் பொறுப்பாயிரு. சரி, நான் இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவேன். இந்த வேலையெல்லாம் ஏதாவது வேலைக்காரங்க கிட்ட சொன்னா செய்ய போறாங்க. இதை நான் போய் வாங்கி வைக்கணுமா? என்ன அதை எழுத்து. அப்பாதான் கால் பண்றாரு. உருப்படியா எந்த வேலையும் செய்யறது இல்ல, ஆனா வாய் கிழிய பேசுவாரு. என்னப்பா, என்ன வேணும் உங்களுக்கு? இப்ப எதுக்கு போன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா ஒரு காமெடி பீஸ், எதுக்கும் லாய்க்கலன்னு சொன்னல. ஆமா, பண்றது எல்லாமே விளங்காத வேலை. கூட வச்சிருக்கீங்க பாருங்க, எல்லாம் உதவாக்கறீங்க. இப்படி எல்லாம் பண்ண உங்களை திட்டாம கொஞ்சுவாங்களா? நான் சொல்லிட்டு தானே வந்தேன், அவளை தூக்காம எனக்கு நீங்க போனே பண்ண கூடாதுன்னு. இப்ப எதுக்கு போன் பண்ணீங்க? அதாம்மா நானும் சொல்றேன், நீ என்கிட்ட தூக்காம போன் பண்ண வேண்டாம்னு சொன்ன. இப்ப நான் போன் பண்ணிருக்கேன்னா என்ன அர்த்தம்? அப்பா. ஆமாமா, அவ கடைக்குள்ளேயே தாமா இருந்திருக்கா. நம்மள பார்த்த உடனே கடைக்காரனை விட்டு இல்லன்னு பொய் சொல்லிருக்கா. நாம கிளம்பினதும் அவ வெளியில வந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சிருக்கா. ஆனா அவ திரும்பவும் நான் கடைக்கு வருவேன்னு நினைக்கல. அதாம்மா வசமா கையில மாட்டிக்கிட்டா. இப்ப சொல்றேன்ப்பா, நீங்க உண்மையிலேயே ஒரு சிறந்த அப்பான்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கப்பா. அவளை நீங்க புடிச்சிட்டேன்னு சொன்னதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு என்னால சொல்லவே முடியல. அப்பா, நீங்க அவளை எதுவும் பண்ணிடாதீங்க, அவளை என்கிட்ட கொடுங்க. என்னம்மா சொல்ற?
நீ இவளை கொண்டு போய் எங்க அடைச்சு வைக்க முடியும்? சிவகாமி, இவள பிடிச்ச மாதிரியே இவ பொண்ணையும் பிடிச்சு நானே போட்டு தள்ளுறேன். வேணாப்பா, அவகிட்ட உங்க ஸ்டைல நீங்க கேட்டீங்கன்னா உண்மையை சொல்ல மாட்டா. என்னடா இவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தானே நம்மள விரட்டி அடிச்சா, இப்ப இதே வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காளேன்னு பாக்குறியா? அன்னைக்கு உனக்கு திடீர்னு தைரியம் வந்து என்ன சாட்டிய வச்சு அடிச்சல்ல, அதான் இங்க வச்சு உன்னை சித்திரவதை பண்றதுதான் சரியா இருக்கும்னு இங்க கொண்டு வந்திருக்கேன். நீ இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனை அனுபவிக்க போறடி. ஆனா அது அந்த கிழவிக்கோ அவருக்கோ தெரிய போறது இல்ல. என்னடி? ஏய், அதுக்குள்ளேயே அழுது தீத்துறாத. நீ இன்னும் நிறைய கண்ணீர் விட வேண்டியிருக்கு. உன் வாயில இருந்து உன் பொண்ணு எங்க இருக்கான்னு நீ சொல்ற வரைக்கும் உன்னை நான் விட மாட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் நீயும் உன் பொண்ணும் ஒன்னா பரலோகம் போவீங்க. இந்தியாவோட நம்பர் 1 அத்லட்டா அன்பரசி கூடி சீக்கிரம் மாற போறா. இன்னைக்கு மார்னிங் தான் இத பிரஸ் மீட் வச்சு அனௌன்ஸ் பண்ணாங்க. அன்பு, கை கொடு. வாழ்த்துக்கள் அன்பரசி. ஐ அம் சோ ஹாப்பி ஃபார் யூ. சார், அன்பரசி நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ்ல தங்கம் வாங்குவா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இந்தியாவுக்காக அவ ஓடணுங்கிறது தான் என் ஆசையும். நீ இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல கோல்டு வின் பண்ணதுனால இந்த மீட்ல பார்ட்டிசிபேட் பண்ண நீ எலிஜிபிள் ஆயிருக்க. அப்புறம் இன்னொரு பேட் நியூஸ். பேட் நியூஸா? என்ன சார் அது? இந்த காம்படிஷன்ல அனன்யாவும் செலக்ட் ஆயிருக்கா. அது சரி, அவ எப்படி சார்? இல்ல, இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல செகண்ட் வந்தால அதான். சார், வீட்ல தான் அவளால தொந்தரவுனா ரேஸ்லயும் விட மாட்டா போல இருக்கே. என்ன மஞ்சு பேசுற நீ? போட்டியில யாரு திறமையா இருக்காங்களோ அவங்க ஜெயிக்க போறாங்க. இப்போ இதுல என்ன இருக்கு? அனன்யா செலக்ட் ஆனது எனக்கு சந்தோஷம் தான் சார். நான் சாமியா நினைக்கிற சந்திரசேகர் சாரோட பொண்ணு, என்ன பேத்தியா பாக்குற ஜானகி மேடத்தோட உண்மையான பேத்தி சார். அவளை போய் நான் எப்படி வெறுப்பேன்? அப்புறம் அவ எனக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாலும் அந்த நேரத்துல கோவம் வரும். அதுக்கப்புறம் பாவம் ஏதோ புரியாம பண்றான்னு தான் தோணும். அவ மேல எனக்கு என்னமோ ஒரு இனம் புரியாம பாசம் இருக்கு சார். இதுதான் அன்பரசி. சரி, இந்த ஷூ உனக்கு பிடிச்சிருக்கா? சார், அப்படியே கூட வந்த எனக்கும் ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுங்க. தேங்க்ஸ் சார். என்ன அன்பரசி தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? அப்படின்னா நான் ஷூவை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். சார், ஏன் சார், என்னாச்சு? பின்ன நிச்சயம் நடக்க போகுதுன்னா பாதி பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க. சார், ஐயோ, வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டோமே. முறைக்கிற மாதிரி வேற தெரியுது. நீயும் உன் பொண்ணும் என் கையாலதான் சாகணுங்கிறது விதி. அதை யாராலையும் மாத்த முடியாது. இப்படி ஒவ்வொரு நாளும் மிதிப்பட்டு அடிப்பட்டு என்கிட்ட அசிங்கப்படுறதுக்கு ஒழுங்கா உன் பொண்ணு யாரு, அவ எங்க இருக்கான்னு மரியாதையா சொல்லிட. இத பாரு, நான் உன்னையும் அவளையும் கஷ்டப்படாம சாகடிக்கிறேன். சொல்லலன்னு வச்சுக்க, என் டார்ச்சரை உன்னால தாங்க முடியாது. நீ என்ன கொன்னாலும் என் பொண்ணு யாருங்கறத நான் சொல்ல மாட்டேன். புரியுது, நீ என்ன கொன்னாலும் என் பொண்ணு யாருன்னு யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் உன்னை விட பிடிவாதக்காரிடி.
உன் வாயிலிருந்து உன் பொண்ணு பேரு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்காம நான் விட மாட்டேன். பாக்கலாம் உன் வைராகியம் எவ்வளவு நாள் தாங்குதுன்னு. அன்பரசி, அப்ப நான் கிளம்புறேன். சார், இனி நீங்க என்ன பேசினாலும் அவகிட்ட இருந்து ஒரு வார்த்தை வராது. இந்த கோவம் தீர்ந்ததுக்கு அப்புறம் அவளே பேசுவா. இப்ப கிளம்புங்க. இப்ப அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோவப்படுறா? ரொம்ப ஓவரா தான் பண்றாளே. வா மஞ்சு. பாய் சார். ஒரே ஒரு தடவை திரும்பி மட்டுமாவது பாரு அன்பரசி, ப்ளீஸ். அன்பு, அவரு பாவம் அன்பு. வீட்டுக்கே போக மாட்டாரு போல இருக்கு. ஒரு டைம் பாரு. ஏய், நீ சும்மா இரு. எல்லாம் எனக்கு தெரியும். இப்ப சொன்னா எங்க கேட்க போறா? அவரு ரொம்ப பாவம். எவ்வளவு நேரம் நிக்கிறாரு. இப்போ பார்த்த மாதிரி இருந்துச்சே. இந்த கோவம் சும்மா பொய் கோவம் தான் எனக்கு தெரியுது. அது உண்மைன்னா இப்ப அவ என்ன பார்க்கணும். ஒருவேளை சிவகாமி மேடம் தான் கதவை சாத்திட்டு தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன். காலிங் பெல்ல விடாம அடிச்சாதான் தூங்குறவங்களுக்கு கேக்கும். இரு. பார்த்து இவளுங்க வேற வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காளுங்க. புரியாம பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காளுங்க. வேற பூட்டி தொலைய மாட்டேங்க. ரொம்ப நேரம் கதவு திறக்காம இருந்தா அதுவே பிரச்சனை ஆயிடுமே. கதவை திறந்து விட்டுட்டு வேற பூட்டு எடுத்துட்டு வந்து பூட்டலாம். அன்பு, என்ன அன்பரசி, ஏன் வெளியே நிக்கிறீங்க? கதவு பூட்டி இருக்கு மேடம். அதான் ரொம்ப நேரமா பெல் அடிக்கிறோம், கதவு ஓபனே பண்ணல.
ஆனா சிவகாமி வீட்டுல தானே இருப்பா. கதவு பூட்டிக்கிட்டு அவ என்ன பண்ணிட்டு இருக்கா உள்ள? சிவகாமி, 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 சிவகாமி. ஐயோ, இவர் வேற வந்துட்டாரு போல இருக்கே. என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள? கதவை திற. கதவை திறக்க போறியா இல்லையா நீ? சிவகாமி, கடவுளே. சிவகாமி, கதவு போட்டி வச்சுட்டு உள்ள என்ன பண்ற? அது நான் மாடியில இருந்தேன். அதான் நீங்க பெல் அடிச்சது எனக்கு கேக்கல. அது எப்படி இவ்வளவு நேரம் கேட்காம போச்சா? என்ன பேச போறியா? பேசு, சொல்லு. உன் பொண்ணு எங்க இருக்கா? மாட்டேன். அப்போ நீ தெய்வமா மதிக்கிறேன்னு சொன்னியே, உன் அருமை அத்தை அவங்க சாக போறது பரவாயில்ல உனக்கு? அந்த பாவத்தை உன் பொண்ணு தலையில நீயே சுமத்த போற. நல்லா தெரியுதா? இப்போ இங்கிருந்து ஹால்ல நடக்க போறத பார்த்து என்ஜாய் பண்ணு. சிவகாமி வேணாம், அத்தையும் ஒண்ணும் பண்ணிடாத. சொல்றது கேளு சிவகாமி. ஐயோ, சொன்னா கேளு. நல்லா தெரியுதான்னு சொல்லு சிவகாமி. ஐயோ, சொன்னா கேளு. வேண்டாம். நீ உண்மைய சொல்லலன்னா இதுதான் நடக்கும். சொல்றியா? நீ சொல்ல மாட்ட. இரு, நடக்க போறத பார்த்து சாவு. சிவகாமி. ஆங்கிள் இருந்து உனக்கு காட்டுறேன். என்ன கஸ்தூரி, இப்ப கிளியரா தெரியுதா? பாத்தியா வராங்க. அத்தை வேணாம். தெரியுதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கிழவி இங்க வரும். எண்ணெயில கால வச்சதும் விழும். இத பாரு, இப்ப கூட உனக்கு டைம் இருக்கு. உன் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லு, நான் உன் அருமாத்தைய காப்பாத்துறேன். முடியாது. என்ன சரியா கேக்கல? முடியாது. ஓ,
முடியாதுன்னு சொல்றியா? நான் கூட என்னமோ உன் பொண்ணு பேரை தான் சொல்றியோன்னு நினைச்சேன். அப்ப சரி, நீ லைவா கிழவி சாகிறத பார்த்து என்ஜாய் பண்ணு. நான் ஒரு பெட்டரான ஆங்கிள் இருந்து உனக்கு காட்டுறேன். என்ன கஸ்தூரி, இப்ப கிளியரா தெரியுதா? சிவகாமி, வேணாம் வேணாம். அத்த பாவம். நீ உன் பொண்ணு யாருன்னு சொல்லு, நான் காப்பாத்துறேன். முடியாது. சரி, உன் அருமை அத்தை இப்ப வருவாங்க, நீ பாத்து ரசி. அத்தை பாவம், வயசானவங்க கூட பார்க்காம இந்த கொலைகாரி படியில எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கா. அவங்கள நான் காப்பாத்தணும்னா என் பொண்ணை பத்தி நான் சொல்லணும். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உன் மேல பாரத்தை போட்டுட்டு என் பொண்ணை பத்தி எதுவுமே சொல்லாம பல்ல கடிச்சிட்டு இருக்க. நீதான் உங்களை காப்பாத்தணும் முருகா. பாத்தியா, வராங்க. நம்மள பார்த்ததும் சிவகாமி மேடம் பதட்டம் மாறாங்கன்னா நான் பார்க்க கூடாதது ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி என்ன ரூம்ல கொண்டு வந்து மறைச்சு வச்சிருப்பாங்க? இந்தாம்மா, வாங்கிக்க. என்ன இவ எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கணும்னா ஆன்சர் தெரியாத கொஸ்டினை பார்த்து யோசிச்சுக்கிட்டே டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. தெரிஞ்ச கொஸ்டினுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆன்சர் எழுதணும்னு அந்த முட்டை போண்டாக்கு லெசன்லாம் எடுத்தா, இப்போ இவ ஏன் எக்ஸாம் எழுதாம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கா? எனக்கு என்னமோ சிவகாமி மேடம் ஏதோ பெருசா தப்பு பண்ற மாதிரி தோணுது. நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கு சாதகமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்கள கையும் களவுமா பிடிக்கணும். இந்த எக்ஸாம வேகமா எழுதிட்டு உடனே அந்த ரூமுக்கு போய் என்ன இருக்குன்னு பாத்துடணும். என்னம்மா, நீ எழுத ஆரம்பிக்கலையா? எழுதுற மேடம். எதுக்கு அன்பரசி இவ்ளோ வேகமா எழுதுறா?
இங்க என்ன பண்ற? ஒன்னதான் கேக்குறேன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் கேக்குறது காதுல விழலையா? அது வந்து பாட்டி கிட்ட உட்கார்ந்து எழுத ஒரு சேர் கேட்டேன். அவங்கதான் ஸ்டோர் ரூம்ல இருக்கும் எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. அதான் சாவி எடுத்துட்டு திறந்து பார்க்கலான்னு வந்தேன். அதுக்காக என்ன கேட்காம ஏன் ரூம்ல இருந்தே சாவியை திருடிட்டு வருவியா? உங்களை கூப்பிட்டு பார்த்தேன் மேடம், உங்களை காணோம். அங்க டேபிள்ல சாவி இருந்துச்சா, அதான் நானே எடுத்துட்டு வந்துட்டேன். உள்ள சேர் எல்லாம் ஒண்ணும் இல்ல, பூட்டு சாவியை கொடுத்துட்டு கிளம்பு. இல்ல மேடம், பாட்டி சொன்னாங்க. அதான் இப்ப நான் சொல்றேன்ல, உள்ள சேரும் இல்ல ஒண்ணும் இல்ல, குடு. என்னம்மா, அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே? அவளை கரெக்டா இடம் மாத்திட்டால? சேஃபா தூக்கிட்டு போய் வேற ஒரு இடத்துல வைக்க சொல்லிட்டேன். என்ன, நான் தான் அப்பப்போ போய் பார்க்கணும், எனக்கு தான் அலைச்சல். இதுக்கு தாமா நான் முன்னாடியே சொன்னேன், உன் இடத்துல வேண்டாம், என் இடத்துலயே இருக்கட்டும். நீ தானம்மா கேட்கல. இந்த பட்டிக்காடெல்லாம் சந்தேகப்படுவான்னு நான் நினைக்கவே இல்லப்பா. இங்க இருந்தா அவகிட்ட இருந்து உண்மையை ஈஸியா வாங்கிடலான்னு நான் நினைச்சேன். ஆஹா, ஆனா என் கணக்கு தப்பா போயிடுச்சு. நல்ல வேளை அனன்யா போன் பண்ணி சொன்னான். இல்ல இந்நேரம் நான் இவகிட்ட மாட்டி இருப்பேன். என் பொண்ணு சரியான நேரத்துல ஒரு பெரிய வேலைய பார்த்து என்ன காப்பாத்திட்டா. நான் நினைச்சது சரிதான். இவங்க இங்க யாரையோ கொண்டு வந்து மறைச்சு வச்சிருந்திருக்காங்க. நான் இங்க வரத அனன்யா போன் பண்ணி சொன்னதும் நான் வரதுக்குள்ள அவங்கள இடம் மாத்தி இருக்காங்க. ஆனா அது யாரு, எதுக்காக இங்க கொண்டு வந்து வச்சாங்க, இப்ப எங்க கொண்டு போயிருக்காங்கன்னு ஒண்ணுமே தெரியலையே. சரிப்பா, இத பாருங்க, திரும்பவும் தப்பிக்க விட்டுறாம உங்க ஆளுங்களை உஷாரா இருக்க சொல்லுங்க. சரிம்மா, நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். சரிம்மா. சரிப்பா. நான் ஏமாந்துட்டதா இவங்க நினைக்கிறத வச்சு இவங்க கடத்தினது யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். மஞ்சு சார், என்ன மஞ்சு, எக்ஸாம் எழுதிட்டு நீ மட்டும் தனியா வர? அன்பரசி எங்க? அத ஏன் சார் கேக்குறீங்க? 3 மணி நேரம் எக்ஸாம 1 மணி நேரத்துல எழுதிட்டு எனக்கு கூட வெயிட் பண்ணாம நீ எழுதிட்டு வான்னு சொல்லிட்டு போயிட்டா. இப்போ வீடு வரைக்கும் தனியா தான் நடந்து போகணும் சார். போயிட்டாளா? அவ்வளவு அவசரமா எங்க போனா? ஒருவேளை ஆன்ட்டி அவ கூட தான் இருப்பாங்களோ? சரி மஞ்சு, நான் அன்பரசிக்கு போன் பண்ணி பேசிக்கிறேன். சரிங்க சார். ஒன்னா வரும்போது சைக்கிளை தள்ளிக்கிட்டு நடந்துதான் கூட்டிட்டு வருவா. தனியா போகும் போதாது நான் ஆட்டோல ஜாலியா போக போறேன் சார். பாய். ஓகே சார். சொல்லுங்க சார். என்ன அன்பரசி, நீ 1 ஹவர்ல எக்ஸாம் எழுதிட்டு போயிட்டேன்னு மஞ்சு சொன்னா? அவ்வளவு அவசரமா எழுதிட்டு எங்க போன? எங்கேயும் இல்ல சார். क्वेश्चन பேப்பர் ஈஸியா இருந்துச்சு, அதான் சீக்கிரமா முடிச்சிட்டேன். ஹால்லயும் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க முடியல, அதான் பேப்பர் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஓ அப்படியா? ஆமா ஆன்ட்டி. சார், அங்க அம்மா என்ன பண்றாங்க? என்னது நம்ம கிட்ட கேக்குறா? அப்படின்னா ஆன்ட்டி அன்பரசி கூட இல்ல போல இருக்கே. அன்பரசி கிட்ட கூட சொல்லாம ஆன்ட்டி எங்க போயிருப்பாங்க? சார், என்ன சார் சைலண்ட் ஆயிட்டீங்க? சொல்ல அன்பரசி. அது ஆமா ஆன்ட்டி தானே, வீட்ல தான் இருப்பாங்க. ஆக்சுவலி நான் காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அவசரமா கிளம்பி வந்தேன், அதான் அவங்கள பாக்கல. சரிங்க சார், நீங்க வீட்டுக்கு போன உடனே அம்மா கிட்ட சொல்லி ஒரு போன் பண்ண சொல்றீங்களா? அவங்கள ஃப்ரீயா இருக்கிறப்ப கால் பண்ண சொல்லுங்க. எனக்கு என்னமோ அவங்க நினைப்பாவே இருக்கு. கண்டிப்பா சொல்றேன் அன்பரசி, சொல்றேன். பாய் பாய்.
வீட்ல யாருக்குமே ஆன்ட்டி எங்க போனாங்கன்னு தெரியல, அன்பரசியும் தெரியாதுன்னு சொல்றா. ஏதோ தப்பா இருக்கே. இனியும் அவங்கள தேடாம இருந்தா சரியா இருக்காது. போய் தேடி பார்க்கலாம்.